அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 45% வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. மக்களே, என்டிஏ கூட்டணிக்கு 33% வாக்குகள் வரும் என்றும் அதர்ஸ் மற்றவர்கள் 22%, அதில் தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா 15% வரும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த இந்தியா டுடே திமுக கண்டிப்பா 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி அடையுங்க. குறைந்தபட்சம் 200 தொகுதி. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் 37% இருந்தது. 37%. அமித்ஷாவும் மோடியும் வந்துட்டு போனதுக்கப்புறம் 33 ஆயிடுச்சு. இனி தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை வந்துட்டு போயிடுவாங்களே, இன்னும் நல்லா குறையும். 30 ஆகும், 28, 25, 20. ஒன்றும் இல்லாமல் கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா மாறும் பாருங்க என்டிஏ கூட்டணியுடைய வாக்கு சதவீதம்லாம். இது ஒரு பக்கம் இருக்க, பாஜகவுடைய கவுன்சிலரான உமா ஆனந்த், அவளை உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவள் எப்படிப்பட்டவாள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவள் பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த வாக்குறுதிகளில் 80% வாக்குறுதிகளாக நான் நிறைவேற்றிட்டேன். பாஜகவோட உறுப்பினர்ன்றனால எனக்கு பாரபட்சம்லாம் காட்டாமல் இந்த அரசு எனக்காக ஒத்துழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. எதிரிகளையும் தன்னுடைய வாயால் நன்றி சொல்ல வச்சிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். I wish to record my appreciation and heartfelt thanks. நான் இன்று பெருமையுடன் இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து மகிழ்ச்சியுடன் பின்வருவது என் பகுதிவாழ் மக்களுக்கு நான் 2022 தான் அளித்த வாக்குறுதிகளை 80% நிறைவேற்றிவிட்டேன் என்று பெருமையுடன் கூறுகிறேன். அந்த பெருமை உங்களுக்கு சாரும். இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அமைச்சர் நேரு, இந்த 3 பேருக்குமே I would like to record my appreciation. திருப்பி நான் சொல்றேன், நான் பிஜேபியை சேர்ந்தவள், அதற்காக எனக்கு செய்யக்கூடாது என்ற இந்த மனோநிலை இல்லாததற்கு நான் என்னுடைய நன்றி. இதுதான் திராவிட மாடல். எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்குமே எல்லாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அதை செயல்படுத்தி காட்டியிருக்காரு. பாஜகவோட உறுப்பினர்ன்றதுக்காக அவங்கள ஒதுக்கி வைக்கலை, அவங்களுடைய கோரிக்கைகளை நிராகரிக்கலை. மக்களுக்கு என்னென்ன நடக்கணும், மக்களுக்கு எல்லாமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே எல்லாருக்கும் எல்லாம்னு செயல்பட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எதிரிகள் கூட அவங்க வாயால் பாராட்டுறாங்க. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேரை சொல்றதுக்கே விழுங்கி தான் சொல்றாங்க. அப்படியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்தே இந்த அரசு எப்படி செயல்படுது, முதலமைச்சர் எப்படி செயல்படுறாங்கன்றதெல்லாம் நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். எதிரிகள் 1008 பேசுவாங்க, ஆனா பிராக்டிக்கலா ரியாலிட்டியில என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதெல்லாம் அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்கள், அரசாங்கம் என்னென்ன செயல்பாடுகள் செய்யுதுன்றதெல்லாம் உற்று நோக்கக்கூடியவர்களுக்கு நல்லா தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம சென்னையில் ரயில் நிலையங்களில் ஹிந்தியை திணிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக. ரயில் நிலைய பேர் பலகையில் இந்தியை கொண்டு முக்கியமாக தெரிகிற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள், பூங்கா, அந்த பார்க் ஸ்டேஷன் இருக்கு பாருங்கள், அது பூங்கான்னு சொல்லிட்டு மேலே தமிழில் இருக்கும், சென்டரில் பார்க்குன்னு இங்கிலீஷில் இருக்கும், கீழே ஹிந்தியில் இருக்கும். அதுவும் அழிஞ்சு எவனோ குத்தி கிரிச்சு வச்சுருக்கான் நம்ம பையன். யாராக வேணா இருக்கலாம், விஜயகுமாரா கூட, ஐபிஎஸ் விஜயகுமாரா கூட இருக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, மேலே தமிழில் பூங்கான் இருக்கு, ஹிந்தியை கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டு இங்கிலீஷை கீழே இறக்கியிருக்காங்க. எவ்வளோ திமிர் இருக்கணும். ஏயா, எல்லாருக்கும் புரியக்கூடிய இங்கிலீஷ் நடுவில் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாருக்குமே புரியணும், தமிழ் மக்களுக்கும் புரியும். ஆங்கிலத்தில் யாராவது பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க, வெளியூர்காரங்க வருவாங்க போவாங்க, 1008 பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் தமிழ் புரியாது, ஹிந்தியும் எல்லாருக்கும் தெரியாது. அதனால இங்கிலீஷில் பார்க்கறது ஓகேவா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் நடுவில் இருக்குது, ரைட்டு. ஹிந்தியை என்ன மஸ்துக்கு கொண்டு போய் நடுவில் வச்சுருக்கீங்க? அவங்க இப்படிலாம் ஹிந்தியை திணிக்கிறத நிறுத்த போகிறதும் இல்லை, நம்ம இவங்களை எதிர்க்கிறத நிறுத்த போகிறதும் இல்லை. இப்போவே என்டிஏ கூட்டணி அவங்களுடைய வேலையை தமிழ்நாட்டில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றிய பாஜக அரசே, நீங்களே அதை நீக்கிட்டு பழைய மாதிரி இருக்க வச்சுட்டா நல்லது, இல்லைனா கருப்பு மைக்கு வேலை வந்துட போகுது, அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். சரி, இது எல்லாம் ஒரு பக்கமாக இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் சம்பவத்தை வைத்து விஜய் அவர்களை கடுமையாக தாக்கி பேசியிருக்காருங்க. அந்த கரூர் சம்பவம் நடந்த செப்டம்பர் 27, 28ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த அரசு தான் காரணம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இன்னைக்கு அப்படியே பல்ட்டி அடிச்சு பேசுறாப்புல பல்ட்டிச்சாமி. அன்னைக்கு அவர் பேசுனதையும் இன்னைக்கு அவர் என்ன பேசுறாரு அப்படின்றதையும் பாப்போமா வாங்க. நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும்.
அங்க பாருங்க கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்கே போயிருக்கணும். நாங்களாம் ஓடல. நாங்கள் எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. விலைமதிக்க முடியாத உயிர்கள் 41 போயிட்டுது. பாவம், பரிதாபம். இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்? அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆறுதல் சொல்லலாம். அந்த ஆறுதல் கூட உங்களால் சொல்ல முடியலையே. இவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க. இப்போ விட்டுட்டு வந்தீங்க. நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? இன்றைக்கி என்னாச்சு? திட்டமிடாமல் போன காரணத்தினால தான் 41 உயிர்கள் நம்ம பழி கொடுத்துட்டோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்னைக்கு அனாதி ஆகிட்டது இல்லை. ஆமாம், இன்னைக்கு சார், அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியுமாங்க. நாம் மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாமல் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. இது 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஒரு அரசாங்கம் வந்தால் எப்படி செயல்படும் என்பதை பார்க்கணும். கொரோனா காலம் இருந்ததுங்க. கொரோனா காலம் வந்தால் இவ்வளோ வீட்டு. சரி, அதெல்லாம் விடுங்க. அவர் எதையாவது அவருடைய புகழை பாடிக்கிட்டு இருப்பார். எல்லாம் பொய்ப்புகளாக இருக்கும் அதெல்லாம். சரி, 41 பேர் இறந்தப்போ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்லேயே போய் நின்று கூட்டணி கணக்கு பேசிக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பாருங்க கூடி ஆடுது, அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இன்னைக்கு வந்து அப்படியே மாற்றி பேசுறார். கூட்டணிக்கு விஜய் வரமாட்டார் போல அப்படின்றது தெரிஞ்ச உடனே அதிமுக தான் உச்சநீதிமன்றத்தில் போலியான ஒரு பெட்டிஷன் போட்டுச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த கரூர் விவகாரத்தில் ஆதவர்ஜுனா கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பாருங்க. போன வாரம் ஒரு பேச்சு, இந்த வாரம் ஒரு பேச்சு. ஆதவர்ஜுனா 3 நாளைக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று பேசுறாப்புல. இவர் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று பேசுறாப்புல. பாருங்க, கொடிய செய்யுது அப்படின்னு சொல்றப்போ வராத கோவம் இப்போ மட்டும் ஏன் வருது? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.